என்னன்னு பார்க்குறீங்களா? வானம்தான் அகன்று விரிந்த பிரபஞ்சம். மேகம் மட்டும் தெரியுதா? வேற எதுவும் தெரியல தானே? பெரும்பாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது போல் கண்ணுக்கு தெரியாததில் ஏகப்பட்டது அடங்கி இருக்குது. முதல்ல நீங்கள் உறவுகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறவங்களா, மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறவங்களா, உங்களோட அன்பை பிறருக்கு கொடுக்குறவங்களா, உங்களோட நேரத்தை பிறருக்கு கொடுக்குறவங்களா, உங்களை நீங்கள் பாராட்டிக்கோங்க. எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்குறீங்க. அதுக்கு அங்கேருந்து என்ன பதில் வருது? எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது சிறந்தது. நான் எதிர்பார்க்க சொல்லலை. அப்படி கொடுக்குற இடத்துல இருந்து என்ன விதமாக வருது? அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்களா? தாராளமாக நீங்கள் வாரி வாரி கொடுங்க. உங்களை பயன்படுத்தி அவங்க உங்களை சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை குப்பையாக வீசி எறிகிறாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் கொடுப்பனை இல்லை. இது நான் பிறருக்காக சொல்கிற செய்தி இல்லை. இந்த சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணனால எனக்கு நானே சொல்கிற செய்தி. இது போல் சூழ்நிலையை யாராவது ஃபேஸ் பண்ணி சங்கடத்தில் இருந்தாங்கன்னா அவங்க காதுகளுக்கும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்றது போல் இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட எல்லாமே இருக்குது. தாய்மை உணர்வு இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, நட்பு எல்லாமே இருக்குது. அதுகிட்ட நட்பை பழகி பாருங்களேன். அது உண்மையான நட்பை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தும். போலியான உறவுகள்கிட்ட சிக்கி தவிக்கிறதுக்கு இது போல் கசக்கி எறியப்பட்டவங்க இந்த பிரபஞ்சத்தை சரணடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சரியாக சொல்லி கொடுக்குது. அதுக்கிட்ட தான் எல்லாமே இருக்குதே. அது சொல்கிற எல்லாமே சத்தியமாக இருக்குது. அதுகிட்ட பொய் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, போலி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையான அன்பை வாரி வாரி கொடுக்குது, நம்மள்கிட்ட நல்லா பேசுது, நம்மளை அழகாக வழி நடத்துது, எல்லாம் பண்ணுது. அதுக்காக துறவு வாழ்க்கை தான் வாழணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இதுக்காக கொஞ்சம் நேரம், நம்ம எவ்வளோ பேருக்காக நேரம் ஒதுக்குறோம். நம்ம பிரபஞ்ச தோழனோ தோழிக்காக நேரம் ஒதுக்க மாட்டோமா என்ன? அப்படி ஒதுக்கி அதுகிட்ட பேசி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அதோட அன்பு மலை, அது காட்டுற வழிகாட்டுதல், அது பேசுகிற பேச்சு, இது எல்லாமே நம்மளை சந்தோஷ கடலில் மூழ்கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது என்னோட அனுபவம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் கிடைக்கலாம். விஷயம் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் எனக்கும் இது சொல்லி தேவைப்படுறவங்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். நன்றி.